Hello, welcome to CWG. நான் உங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஆகட்டும், எம்டிஎஸ் எக்ஸாம் ஆகட்டும் 5 to 6 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் வருது. இந்த 5 to 6 கொஷின்ஸை வந்துட்டு எப்படி 6 ஒரு டைம் 7 8 கொஷின்ஸ் கூட கவர் ஆகுது. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸை எப்படி கவர் பண்றது அப்படி 8 கொஷின்ஸ் தானே நினைக்காதீங்க. அந்த 8 கொஷின்ஸ் தான் உங்களோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இதை வந்து ஈஸியா எப்படி படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் சில பேருக்கு டவுட் இருக்கும், மேம் நீங்க சொல்ற டாபிக்லாம் வந்திருக்கா அப்படின்னு. அவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோ வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டே என்னால வீடியோ வந்து சுத்தமா போட முடியல, ஏன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூவால. என்ன அப்படின்னா எனக்குமே சில கமிட்மெண்ட்ஸ் என்னன்னா, நானுமே ஒரு இடத்துல வந்து மென்டாரா ஒர்க் பண்ணேன், எஸ்எஸ்சி மென்டாரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு வீடியோ போடணும் அப்படின்னும் போது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஒர்க்லாம் இது பண்ணிட்டு உங்களுக்காக ஃபுல் டைம் வீடியோ வந்து கரெக்டான டைமுக்கு வந்து போடலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, உங்களை நம்பிதான் மேம் இருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி கண்டிப்பா அவங்களுக்காக கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளை நம்பி இருக்க அந்த ஒருத்தருக்காகவாவது எஃபெக்டிவா எல்லா கிளாஸஸும் வந்து முடிக்கணும் அப்படின்றத வந்து இதுவா வச்சிருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரண்ட் அஃபேர்ஸை வந்து எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லலாம். நாம என்ன இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பண்ண போறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மேக்ஸ் ஈஸியா போட்டுறாங்க, மேக்ஸ் கூட ஈஸியா போட்டுறாங்க, ரீசனிங் போட்டுடுவீங்க, இங்கிலீஷை கூட நான் படிச்சு கத்துக்கிறேன்றாங்க, ஆனா ஜிஎஸ் தொட மாட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு சின்ன பாட்டானா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்ல நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்ன்றத பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களோட டைமான ஒரு 5 to 6 டேஸை வந்து என்கிட்ட கொடுங்க. கண்டிப்பா உங்களை அந்த 5 to 6 டேஸ்ல டெய்லி ஒரு வீடியோ வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நாளையில இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த சண்டேக்குள்ள உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா, 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும், எல்லாரும் சொல்றதுதான். ஸோ அந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் அப்படின்றத எஸ்எஸ்சி வந்து கேட்டுட்டே இருக்கு. ஸோ அது வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குதோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், அதை வந்து கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக்ஸ்ல என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, அந்த டாபிக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா, ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். ஆல்ரெடி இதுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ரேங்கிங் இப்போ வந்துட்டு வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஹையஸ்ட் பேயிங் அத்லெட் யாரு, இந்த மாதிரிலாம் வரும், ரேங்கிங்ஸ்ல வரும் நிறைய. இப்போ இந்த இதுல இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்றத படிக்கிறோம். ஸோ ரேங்கிங்கை படிக்கவும் நான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, ஸோ இந்த விஷயம் மட்டும் கவர் பண்ணா போதும். ஓகேவா? இது 1 yearக்கான ரேங்கிங் ஃபுல்லா வந்து தேடி கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடியல அப்படின்னும் போது நம்ம அதுக்கு இதுவா என்ன பண்ணலாம், வீடியோவும் வந்து போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, மிலிட்ரி எக்ஸசைசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இந்த சம்பிரதி இந்த மாதிரி எல்லாம் நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் தான். ஸோ சம்பிரதி அப்படின்றது யாருக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் அப்படின்றத மட்டும் படிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஸ்டாட்டிக் ஜிகேலயே நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஆனா ஸ்டாட்டிக் ஜிகே விட எப்படி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இப்ப ஏதாவது ஒரு ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எடுத்து அப்படியே என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபெஸ்டிவல் கொஷின்ஸா கேட்டிருப்பான். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்கும். நிறைய இடத்துல வந்து ஃபெஸ்டிவல்ஸ், இந்த ட்ரைப் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து படிக்கணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சம்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸ் எங்க இந்த இது வந்து நடந்துச்சு, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் இது டேஸ் அண்ட் தீம். ஓகே, இந்த மார்ச் என்னது நவம்பர் 14 டயாபெட்டிக் டே, அப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே வந்துட்டு May 1, இந்த மாதிரிலாம் நிறைய டேஸ் இருக்கா. அப்புறம் வந்து 9 வந்து பரவாசி நான் ரெசிடென்ட், அது அவங்களோட டே Jan 9 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த டேஸ். ஸோ இது 2024க்கான தீம் என்ன, இல்லை 2023க்கான அந்த டேக்கான தீம் என்ன அப்படின்றத படிக்கணும் மறக்காம. நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் சலாம் டோர்னமெண்ட். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதையும் இந்த டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது. கண்டிப்பா இந்த டாபிக்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கணும் ஸ்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் ஐசிசி பிளேயர். ஸோ அந்த பிளேயருக்கான லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மந்த்ல ஒவ்வொருத்தர் வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா டாப்பரா வந்திருப்பாங்க. அந்தந்த பிளேயர் யார் யாரு, ஸோ அந்த மந்த்துக்கு யார் யாரு அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செஸ் கிராண்ட் மாஸ்டர் எல்லாமே. இது நான் இப்போ சொல்றது ஃபுல்லா வந்து ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் வந்து கவர் பண்ணணும், ஸ்டாட்டிக்கா எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா இதுல எவ்வளவு பிளேயர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி கவர் பண்ணணும். அதுவே வந்து கரண்ட் அஃபேரா நம்ம படிக்கும் போது அந்த டோர்னமெண்ட் எங்க நடக்க போகுது, நெக்ஸ்ட் எங்க நடந்துச்சு, நெக்ஸ்ட் ஐசிசி அந்த மந்த்லி ஒவ்வொரு பிளேயர் வந்து இது பண்ணுவாங்க, அவங்க யாரு, செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்றதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்லயே நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்டுலாம் வந்து அடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ யார் வந்து அடிச்சாங்க, அந்த நிரஞ்சன் சோப்ரா கூட இது பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ மீட்டர் அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து படிச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன் நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எப்போ வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இது மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்க கட்டினாங்க எல்லாருக்குமே தெரியும், நாகாலாந்துல வந்து கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சோலார் சைக்கிள் ரூஃப் சைக்கிள் வந்து சைக்கிளிக் ரூஃப் வந்து எங்க இது பண்றாங்க அப்படின்னா ஹைதராபாத். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்ல, இது ரொம்ப முக்கியம். எந்த எக்ஸாமா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். முதல் முறையா இந்தியால எங்க பண்ண போறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து அவுட் ஆன மாதிரி தான், ஏன்னா இது எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடானது. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்து கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நோபல் பிரைஸ் வந்து யார் வாங்குறா, ஸோ நோபல் பிரைஸ் வந்து படிச்சிருக்கணும். பிசிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்குறது யாரு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நோபல் பிரைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நோபல் பிரைஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ரீசெண்டா ஏதாவது ஒரு புக் வந்து யாராவது ஒருத்தர் இது பண்ணி ஸ்டாட்டிக்காவும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வந்து படிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டோம் அவார்ட்ஸ் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து பாரத் ரத்னா அந்த மாதிரி நிறைய. நெக்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் கூட இருக்கும். ஸோ ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் ஃபிலிம்ஸும் வரும். ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்லாம் நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் அம்பாஸ்டர். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் யார் வந்து அம்பாஸ்டர். இப்போ கூட இந்த ஐசிசி T20 இதுக்கு வந்துட்டு யுவராஜ் வந்து அம்பாஸ்டரா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்ட் அம்பாஸ்டர் ரொம்ப முக்கியமானது வந்து படிச்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம நைபரிங் கண்ட்ரில இருக்க பிஎம் யாரு, ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு இதுல பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். இதுல மெயினா என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து இந்த மால்தீவ்ஸ் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குல்ல, ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பிரசிடென்ட்ல எப்படின்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்க பிரசிடென்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து படிச்சு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசெண்ட் நியூஸ்ல ஏதாவது ஒரு பிரசிடென்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ ஏதாவது எலெக்ஷன்லாம் நிறைய கண்ட்ரில நடந்து நியூ பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டா வந்து போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா சீஃப் ஜஸ்டிஸ் கூட என்ன அப்படின்னா ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்.
ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 இடத்துல வந்து ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வந்து மாத்துனாங்க. அதை வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து படிச்சிடணும். இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சு. என்னோட கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கும்போது எஸ்எஸ்சிக்கு தான் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஸோ எஸ்எஸ்சிக்கு படிக்க வரும்போது எஸ்எஸ்சியோட சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலே சில பேருக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியல. ஸோ அந்த லெவல்ல வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எஸ்எஸ்சியோட சேர்மன் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுக்கு யார் யார் நிறைய பேரை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, யார் யாரு அப்படின்னு சொல்லி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளவுதான் ரேங்கிங் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க நல்லா கவர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். பார்க்கதான் இவ்வளோ இருக்கும். ஸோ கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர்க்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் ஒவ்வொரு இதுலயும் இருக்க போது. 1 டே ஒரு 5 டேஸ் உட்காந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸே முடிச்சு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேணாம். டெய்லி ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இந்த வீக் ஃபுல்லா வீடியோ அப்படின்றது கண்டிப்பா வரும். ஓகேவா? அதுவும் நம்மளோட இது எப்படி அப்படின்னா ஷார்ட்கட்டோட தான் எல்லா இதையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஷார்ட்கட்டோட தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுவும் சிஏவும் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டோடையே வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, ஓகே. 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.